Good morning, Champion. This is Professor Aswin from Government College Technique. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் டு கேட் கேம்ல வந்து நம்ம ஒரு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட டெக்னிக்கல் சாம்பியன் கோபிகா இருக்காங்க. என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்க போறோம்? MPM is MPMனா என்னன்னு கேக்குறாங்க. MPMனா Manufacturing Process of Management. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் MPM சொல்றாங்க. APT அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. Automatically Programmed Tool. ஆட்டோமேட்டிக்கலி ப்ரோக்ராம்டு டூல் வந்து APT சொல்றாங்க. அடுத்தது CAD வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? CAD is used for 2D drawing and 3D models. 2D டிராயிங்கும் 3D மாடலுக்கும் தான் வந்து CAD யூஸ் ஆகுது. CAM வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? CAM used 3D models to design machining process. ஸோ மெஷினிங் ப்ராசஸ் டிசைன் பண்ணுறதுக்கு 3D மாடலை பயன்படுத்த CAM. CAD வந்து என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது? CAD convert 2D drawing into 3D model with extrusion and revolving. எக்ஸ்ட்ரூஷன் ரிவால்விங்கை பயன்படுத்தி 2D டிராயிங் வந்து 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுது. CAM வந்து யூஸ் ஃபார் மெஷின் டூல் எதுக்காக? CAM used for machining tool, automatic path and manual path. CAD சாஃப்ட்வேர் வந்து என்னென்னலாம் தெரியும்? CAD software are Inventor and Creo, SolidWorks and CATIA. CAM சாஃப்ட்வேர் வந்து என்னென்னலாம் தெரியும்? CAM software are HCAM, NXCAM, MasterCAM. ஸோ CAD என்ன மாதிரியான ப்ராசஸ்? CAD is the fast process. குயிக் ப்ராசஸ் தான், ஃபாஸ்ட் ப்ராசஸ் தான். CAD CAM ரெண்டுமே சாஃப்ட்வேர் எப்படி இருக்கும்? எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் தான். CAM requires expertise more than that of CAD. ஸோ CAD-ஐ விட CAM-க்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நாலேஜ் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கோபிகா மூலிமா கேட்டு கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட கோபிக்காக தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்ஸ் சாம்பியன்.